புரியல. உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். எதுலையுமே இல்லை சார். காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவார். அங்கே நாங்களாம் எங்கன்னே எங்களுக்கு தெரியாது. வருவார், ஃப்ரெஷ்அப் ஆவார், ஃபோன் பார்ப்பாரு, சாப்பிடுவார், படுப்பார். அதுக்கு டைம் கொடுக்க முடியல என்னால். அதாவது ஆக்சுவலாக காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோன்னா மார்னிங் ஆஃபீஸு, ஈவினிங் முடிச்சப்போ ஃப்ரெண்டு கூட போகிறது, ஃப்ரெண்டு ஷாப் வச்சுருக்காங்க, அதோட கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது, அதோட அதுக்கு டைம். நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களா அதில்? பார்ட்னராக அவர் பண்ணித்தரேன். சரி, ஓகே. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு எனக்கு அது ஏர்னிங்காக தெரியுது. இப்போ எனக்கு ஏர்னிங்க்கு அந்த டைமிங்க்கு இதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்குது. 10 to 10 அந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுது என்னால். அப்படி இருக்கும் பொறுப்பாக தானே இருக்காரு. இல்லை அப்படி கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அதனால் முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன் முடியாது. நான் மட்டும்னா காலைல 10க்கு போனேன்னா 10க்கு வரேன், அது படுத்துருவேன், என்னால் முடியாது. இல்லை என்னால் முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ அவர் 2 வேலை பார்க்குறாரு. இதில் ஏதாவது ஒன்று விட்டா குடும்பம் தாங்குமா? அப்புறம் என்ன பண்ணுறது சார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10:30 மணிக்கு வராத, ஒரு 10 மணிக்கு வா. பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேலே பேட்டரி ரொம்ப லோவாகிடும். என்னால் சமாளிக்க முடியாது அவளை. கொஞ்சம் அவர் ஹெல்ப்லாம் பண்ணாது, நீ ஒரு சப்போர்ட்டுக்கு இரு. காலையில் 10 மணிக்கு பேகை மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? இப்போ பாப்பா இருக்கா சார், அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? என்ன விட்டுரு. சரி, அப்போ ஒன்று விட்டுருவோம். ஒரு வேலை விட்டுற சொல்லுங்க. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும், ஆனால் அது கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு டைம் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக நான் வளர்ந்த விதம் வேறு. ஓகே, நம்ம ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வளர்ந்தோங்க. இப்போ நம்ம புள்ள அந்த டிபெண்டில் வந்துடக்கூடாது. நம்ம இதுக்கு எனக்கு ஆசை தான். நான் இது பண்ணணும், இது செய்யணும், புள்ள கூட சந்தோஷமாக இருக்கணும், விளையாடணும், புள்ள என்கிட்ட சிரிக்கணும், விளையாடணும், அது எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஆசை இருந்தாலும் எனக்கு நம்ம இருந்தது வேறு, நம்ம புள்ள இருக்குது வேறு. நம்ம எப்படியாவது டிபெண்ட் பண்ணி தூக்கி விட்டுறணும். அதுக்கு நான் டைம் கொடுத்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஒரு தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் தன் வாழ்க்கையில் கண்ட அனுபவத்திலேருந்து இதுதான் பிள்ளை மேலே காட்டுற பாசம் இல்லை சார். இப்போ அவளுக்கும் பாப்பாக்கும் பாப்பாவை அவரை தேட மாட்டாளா சார்? உங்களுக்கு உங்கள் பிள்ளையோட இருக்க எவ்வளோ ஆசையாக இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்குது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு அவர் வீக்லி ஒரு 1 days லீவ் போட்டு நான் வரல, நீ பார்த்துக்கிறாங்க. அப்போ கூட ரீசன் பண்ணி பாப்பா கூட்டி எங்கே வெளில போகலாம், பார்க் போகலாம், இல்லை வெளில எங்கே போகலாம், இல்லை எங்கே வெளியே டின்னர் சாப்பிட போகலாம், அப்படி அதுக்கு டைம் கொடுக்கணும் ஆசை இருக்குது. பட் ரெகுலராக என்னால் அது கொடுக்க முடியல. இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இல்லாதது. உங்கள் ஊர் பக்கத்தில் உங்கள் ஃபேமிலிஸ்லேயே எத்தனை பேர் பிள்ளை பிறந்த 10வது நாள் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனவங்க இருக்காங்களா? 4 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களா? அவங்களாம் பாண்டிங் இல்லாமல் தான் இருக்காங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பாப்பாவை பார்க்க மாட்ற, பாப்பா செய்ய மாட்ற, இப்போ பாப்பாவை பாரு, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதனால அவருக்கு என்ன பிடிக்கும்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. குழந்தைங்க என்ன வயசு? ஒரு வயசு 6 months சார். இந்த நியூ ஏஜ் பேரண்டிங்கில் கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. இல்லை சார், இப்போ சாப்பாடு இப்போ ஒரு முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு அடைச்சிக்குது. அப்புறம் ஏதாவது சாக்லேட் வாங்கினா ஃபுல்லாக கொடுத்துட்றாரு, அடைச்சிக்குது. அதை எப்படி புட்டு கொடுக்கணுன்ற ஒரு பேசிக் தெரியல. ஒரு பால் ஆமாம், ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காப்புல. இப்போ இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எப்படி செய்ய முடியும்? அப்போலாம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா சார் லைஃப்பில்? இப்போ நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா, என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த குடும்பத்துக்காக 2 வேலை பார்க்குறாரு, சரியா? இப்போ இந்த 2 வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணமுழுக்க உங்கள் வீட்டுக்கு வருதா, இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? பாண்டிங் இல்லாதவர் பிள்ளைய பற்றி பேசுகிறப்ப அலறாரு. இப்போ அவர் ஏன் அலறாருன்னு நினைக்கிறீங்க? அவரால் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அப்போ அது உண்மையான கண்ணீர். அதான். அது எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்போ மாற்றுங்க, 100ன்னு மாற்றுங்க. போட்டு தாக்குறது, மறுபடியும் சொல்ல வச்சா குடுமி சிறச்சா மொட்டைம்பாங்க எங்கள் ஊரில். இதே கதை அள்ளி விட்டுறது. ஒரு பக்கம் கணவன்மார்கள், இன்னொரு பக்கம் மனைவிமார்கள். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பெண்கள் மனைவிமார்கள் கேட்கிறார்கள். ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்க? அதுக்கான காரணங்கள் என்ன? பேசுவோம். அடுத்ததே வருக வருக. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போவாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க சார். ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடியே போயிடுவாங்க.
முன்னாடி போகிறது தப்பு இல்லை, பட் என்னையும் பையனையும் விட்டுட்டு இவங்களே முன்னாடி போய் நின்றுப்பாங்க சார். நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு என்னென்னா கண்டினியூஸாக போயிட்டே இருப்பார் சார். ட்ரிப்பு யார் கூட? ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காரு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிஸியாகவே தான் இருப்பீங்களா? ஆல்மோஸ்ட் சார். இப்போ நாங்கள் பெங்களூர், கோயம்புத்தூர் ஆக்சுவலி நாங்கள் இப்போ பெங்களூர் வந்து 3 to 4 months தான் ஆச்சு. ஸோ சண்டே ஆனால் கிரிக்கெட்டுக்கு போயிடுது. லாக் பண்ணிட்டு போயிடுவார் சார் டோரை. நான் எந்திரிக்கு முன்னாடியே லாக் பண்ணிவிட்டு சொல்லாமல் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்து எனக்கு தெரியும் ஓகே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி 3 monthsலேயே கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. காலைல எத்தனை மணிக்கு போவார்? அவர் சார் நான் 8 மணிக்கு போவோம் சார். சரி. இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. ஆ. சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம எந்திரிச்சு அதானே கூட்டிட்டு செய்ய போய் முடியும். முடியும். இதில் என்ன ஆயிருப்புன்னா நான் ஒரு மாசமா பண்ணிருக்கேன். போன வாரம் தான் அவங்களுக்கே தெரியாது. அதாவது காலையில் எந்திரிச்சு விளையாட போகிறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர்ற வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவங்களா. நல்லா இருக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கேன். ட்ரிப்பை வேணால் நம்ம டீல் பண்ணலாம் என்னன்னு. சார் ட்ரிப் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன், ஆனால் இவங்களையும் கூப்பிடாம போனதில்லை சார். இவங்க போகிற ட்ரிப்பெல்லாம் 3 days தட்டும் நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது ஹைஃபையாக பிளான் பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்பென்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செலவை குறைக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் வீட்டோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொன்று நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலினா மீன்ஸ் அண்ணா, அவங்க ஒய்ஃபு, பாப்பா எல்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு ஃபேமிலியோட போகணும், அது எனக்கு ரொம்ப ஆசை. என் அம்மா அப்பா ரைட்டு. எல்லாம் வருஷத்துக்கு எத்தனை ட்ரிப்பு அவர் தனியாக போனால் உங்களுக்கு ஓகே? ஒரு 3 போகலாம் சார். அவ்வளோ 3 போகலாமா? 3 அதிகம்பா. ரைட். நெக்ஸ்ட் டிஷர்ட் ஒரு 3 பேரா இறங்க. நியூ இயர் அப்போ ட்ரிப்பு போகக்கூடாது. போடு, ஒரே போடு. திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் வித் எல்டர்ஸ். நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராமா? இப்போ எதனா ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ் சொல்றதை கேட்கணும். இவங்க அதுக்குள்ளேயே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சொல்லும் போதே அதான் எல்டர்னு சொல்கிறது யாரை சொல்கிறீங்கன்னு. எல்லார்கிட்டயும், அவங்க அம்மா கிட்டயும். நீங்கள் வீட்டில் கடைசி பிள்ளையா தம்பி? ஆமா. அப்படி தான் பேசுவேன். நான் எங்கள் அம்மாட்ட அப்படி தான் பேசுவேன். நானும் எங்கள் அம்மாட்ட இன்னமும் சண்டையெல்லாம் போடுவேன். அதுவும் என்னை திட்டிகிட்டே இருக்கும். அது நாங்கள் ஜாலியாக ஃபேமிலிக்குள்ள அடிச்சுக்கிறதான். உங்களுக்கு என்ன இப்போ அப்போ நேரம் மேட்டுக்கு வருவோமா? உங்கள் அம்மா இது சொன்னால் என்ன உங்கள் அம்மாவை எழுத்து பேசக்கூடாது. இப்போ எங்க அம்மான்னு தெரியும், இப்போ உங்க அம்மாவுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு. இப்போ எங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்போ வந்து திடீர்னு அவங்க பேசும்போதே ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும்ல. அடே அப்பா, இது என்னமோ போதே. ட்ரிப்பு போகக்கூடாது, லஞ்சு பாக்ஸு மறக்காமல் கொண்டு வரணும், உன் வேலையை நீயே பார்த்துக்கணும். அது என்னம்மா? சார் இப்போ வந்து குளிக்க போனாங்கன்னா கூட துண்டு வந்து நம்மள்ட்ட தான் கேட்பாங்க. பாப்பு துண்டு எடுத்து கொடு, அப்புறம் என் பனியன் எங்கே இருக்குது, என் ஐடி கார்டு எங்கே இருக்குது, இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து துண்டை வந்து ரூமில் போட்டுருவார். மறுநாள் வேறு துண்டு எடுத்துகிட்டு போயிடுவார். இப்படி ஒரு நாள் துண்டு ஃபுல்லாக ரூம்லேயே இருக்கும். அப்படியே நான் ஒன்று கேட்குறேன் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக, கல்யாணம் ஆன புதுசில் இதெல்லாம் கேட்காமலே அவருக்கு செஞ்சது யார்? நான் தான். ஆக்சுவலாக முதல் 2 ஆண்டுகளை பெண்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிடுறீங்க. ஆனால் அதே நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன தம்பிக்கிட்டு வாங்க, கம் கியர், டோன்ட் யூஸ் ஃபோன் நைட் டைம், டோன்ட் கோ பேச்சுலர் ரூம், ரொமான்டிக்காக இரு. நைட் ரைடு கூட்டிகிட்டு போவா, நைட் ரைடு போகாதவா? கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போனது கிடையாது. 1 monthல் நான் 6 லைனாமா? ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் போட்டுருக்குன்னு நினச்சேன்.